உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையைப் போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள 9884290359. வணக்கம். தற்போது நம்முடைய நுகர்வோர் அமைப்புடைய இயக்க பாடல் ஒன்று பாடுவாங்க. முதல் 2-3 வரிகள் மட்டும் சேர்ந்து பாடுவோம். பாக்கி ஒவ்வொரு பாடமும் தனித்தனியாக அது மட்டுமே பாடுவார். திருப்பி யாரும் சொல்ல வேண்டாம். அந்த முதல் 2 வரியை சொல்லுவார், திருப்பி நம்ம சேர்த்து சொல்லுவோம். எளிமையாக பாக்கி 4 வரை அதை மட்டும் பாடினா போடுவோம். ஃபோன் கிட்ட வச்சா சவுண்ட் வரும். இது கரெக்டுங்களா? இல்லை ஸ்டேஜிங்க
விழாவுக்கான தலைமை பொறுப்பை கனிமா ஆர் அன்பரசு பிரைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை ஏற்று நடத்த திருமணியும் திருப்புரை ஆற்ற கே சண்முகம் மாநில தலைவர் ஏபிஜிபி வட தமிழகம் அவர்களையும் மற்றும் திருவண்ணாமலை வந்திருக்கும் அனைத்து ஏபிஜிபி பொறுப்பாளர்கள் அவர்கள் அனைவரும் வருக என வரவேற்று இந்த கூட்டத்தை திருவாரூர் லைன் அன்பரசு அவர்களை தலைமையேற்று நடத்துவார்கள். அப்படியே வச்சா போதும். மாநில தலைவர் மாநில துணை செயலாளர் ரமேஷ் அவர்களையும் மற்றும் அவர்கள் வந்திருக்கின்ற நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தில் தூங்கலாக இருக்கிற அவர்களையும் இந்த போடும் பகுதியில் இந்த அகில பாரதிய நகர பஞ்சாயத்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ரவி சோதரர்களை மோகன்குமார் அவர்களையும் மூலங்களை முக்கிய பிரமுகர்களாக இருக்கின்ற ஒரு அனைவரையும் இந்த அறிமுகத்துக்கு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் போன்ற ஒரு தேவையான ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபாரம் இருக்கும், ஸ்டேட் கன்சியூமர் ஃபாரம் இருக்கும், நேஷனல் கன்சியூமர் ஃபாரம் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு தொடர்புடையவை. இதில் என்னென்னா இங்கே வந்து ரயில்வே பற்றி பேசுறதுக்காக போட்டிருக்காங்க. ரயில்வே மற்றும் பேருந்து தான் பேசுகிறது மாதிரி இல்லை. வியாபாரத்தில் நாமும் சரி, வங்கிகள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது. அவர்கள் ஏதாவது பொதுமக்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஏழை மக்கள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடம் சொல்லிச்சுன்னா உடனடியாக அதை வந்து நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு முடியாது. அது வந்து ஒரு பொருளாதார ரொம்ப நாள் ஆகும், வருஷம் ஆகும். உடனடியாக அவங்களுக்கு ஏதோ தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். திருவண்ணாமலை கன்சியூமர் கோர்ட்டில் அது இருக்கிறது இப்போ இருக்கிற தெரியாது அந்த மாதிரி அதை வந்து உண்மையிலே ஈஸியாக பண்ணிக்கலாம். என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் நேஷனலில் வந்து என்ன வித்தியாசம் சொன்னால் அது நம்ம கேட்குற காம்பன்சேஷன் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது அதிகமாக தொகைனா நேஷனலுக்கு அமௌண்ட் சரியாக தெரியல. ஒரு சின்ன தொகை 10,000 15,000 அப்படின்னா டிஸ்ட்ரிக்டோட கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வந்து இது தேவைதான் பொதுமக்களுக்கு அந்த நுகர்வோர் பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி நுகர்வோர் தான் இது வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு அந்த நுகர்வோர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ப அவரது குறைகள் ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் வந்து ஏதோ அமேசான் அந்த மாதிரி விஷயம் இல்லை, இந்த ஆன்லைனில் ஏதாவது வாங்கினாலும் அதில் ஏதாவது குறை வந்துச்சுன்னா உடனே நீங்கள் நுகர்வோர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். இது வந்து பொழுதுக்கு தேவையான ஒரு விஷயம். இதை முன்னெடுத்து இந்த பொழுதுகளை இதை ஏற்படுத்தணும் முன்வந்து இருக்கின்ற மாநில தலைவர் அவர்களுக்கும் மாநில துறை செயலாளர்களுக்கும் இதை சிலருக்கு முன்னோடியாக இருக்கிற நம்முடைய சகோதரர் மோகன்குமார் அவர்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க பேசுவாங்க. சிறப்பான விஷயங்கள் பேசக்கூடியவர். ஆனால் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் ரத்தம் சுத்தமாக நிறைவு செய்து கொண்டார். வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த திருவண்ணாமலையிலிருந்து இடையிலிருந்து 3 நபர்கள் வருகிறது. 4 பேர் இருக்கிறோம். ஒன்றை வந்து திரு சீனிவாசன் அவர்கள் திருவண்ணாமலை ஒருங்கிணைப்பாளர்.
அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு சம்பத் அவர்கள், என்னுடைய ஊடகத்துறை பிரிவுடைய பொறுப்பாளர் திரு சுதாகரன் அவர்கள், என்னுடைய பேர் வெங்கடலட்சுமி. இந்த வகையில் வந்து தற்போது திரு சம்பத் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி தொடர்பாக இயக்கம் தொடர்பாக சில வார்த்தைகளை கலந்து கொள்ளுமாறு அவரை வேண்டுகொள்கிறேன். இங்கே தான் சிக்கன் அதுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வணங்கி அகில பாரதிய கிராம பஞ்சாயத்து ஓரூரில் இரண்டாவது வாரமாக இரண்டாவது அறிமுக கூட்டத்தை சிறப்பாக மாநில தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றுவதற்காக இங்கு வருகிறார். வடதமிழகத்தில் மாநில தலைவர் திருவாளர் சண்முகமையா அவர்கள் அசோக் லைலாண்டில் 38 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இந்த ஏடிஜிபி இயக்கத்தின் மூலமாக சிறந்த பணியை செய்து அவருக்கு மாநில தலைவர் பதவி வருவாய் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அவர் ஏறக்குறைய அசோக் லைலாண்டில் பணியாற்றும் பொழுது 50 ஆண்டு காலம் சமூக பணியில் ரொம்ப ஈடுபாடுடன் செயல்பட்டு வந்ததன் காரணமாகவே இந்த ஏபிஜிபி அவருக்கு தலைமை தலைவர் பதவியை அவருக்கு சூட்டி அழைப்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த போரில் இரண்டாவது அறிமுக கூட்டத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா அன்பரசு அவர்கள் முன்னாள் லயன்ஸ் கிளப் கவர்னராக இருந்திருக்கிறார். அவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் திருவாளர் மோகன்குமார் அவர்களும், மதுசூதனன் அவர்களும், ரவி சக்கரவர்த்தி அவர்களும், MS மதிவீரன் அவர்களும் இவர்களுடன் சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த எப்பொழுதும் நம்முடைய அகில பாரதிய கிராம பஞ்சாயத்தில் ஆகஸ்ட் மாதங்களில் நம்முடைய இந்த இயக்கத்தின் சார்பாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற பணி நடைபெறும். இந்த காலத்தில் நீங்கள் இந்த இரண்டாவது அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், சிறந்த நன்றி. இப்பொழுது இருந்தே நீங்கள் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு உண்டான பணியை செய்யலாம். இந்த அகில பாரதிய கிராம பஞ்சாயத்து ஏறக்குறைய 52வது ஆண்டு 51 ஆண்டு முடிந்து 52வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஓலூரில் இந்த கிளையை துவங்குவதற்கும் பெருமகிழ்ச்சி. திருவண்ணாமலையில் 49வது ஆண்டிலேயே இந்த கிளையை தொடங்கி 50வது ஆண்டில் சிறப்பாக செய்து 19 ஆண்டு காலமாக திருவண்ணாமலைக்கும் சென்னைக்கும், சென்னைக்கு திருவண்ணாமலை ரயில் இயக்கம் நேரடி தொடர்பு இல்லாமல் இருந்ததை அதை நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து 6 மாதத்தில் 1 லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்தால் நான் உங்களுக்கு திருவண்ணாமலைக்கும் சென்னைக்கும் ட்ரெயின் விடுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று தென் பாரத அமைப்பு திருவாளர் MN சுந்தர்ஜி அவர்கள் வாக்குறுதி அளித்தார். அதன் பிரகாரம் அதை ஆரம்பித்தவுடன் 6 மாதத்தில் எங்களுக்கு அந்த ட்ரெயினை வருவதற்கு ஏற்பாடு செய்து இப்பொழுது தினசரியாக சென்னை பீச்சில் இருந்து திருவண்ணாமலைக்கும், திருவண்ணாமலிருந்து பீச்சிக்கும் வெறும் 50 ரூபாய் ரயில் கட்டணத்தில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலில் அந்த ரயில் 8 பெட்டிகளுடன் தான் வந்து கொண்டிருந்தது. அது இடம் பற்றவில்லை. மக்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக 4 பெட்டிகளை இணைத்து இப்பொழுது 12 பெட்டிகளாக அதை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பெட்டிகளில் கழிப்பறை வசதி இல்லை என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு அந்த கழிப்பறைகளையும் இப்போது அதனுடைய இணைத்து இப்பொழுது அந்த ரயில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ட்ரெயின் வருவதற்கு முன்னால் திருவண்ணாமலைக்கும் சென்னைக்கும் 2 ட்ரெயினை, சிறப்பு ட்ரெயின் ஆந்திராவிலிருந்து சென்னை சேர்ந்து திருவண்ணாமலை, அந்த மாதிரி 2 ட்ரெயினை வர வைத்தோம். இப்போ அதுக்கு சிறப்பு ட்ரெயினாக பௌர்ணமி அன்றும் 40
ரோடு விழுப்புரம் காட்பாடி வழியாக தாம்பரம், பீச்சிலிருந்து காட்பாடி திருவண்ணாமலை தாம்பரம் வழியாக இப்படி 2 சிறப்பு ரயில்களையும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் 3 நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது வேளாங்கண்ணியிலிருந்து பாம்பே வரை திருவண்ணாமலை வழியாக இப்போது சிறப்பு ஒரு ட்ரெயினை விட்டிருக்கிறோம். அதை வந்து வாரத்தில் ஒரு முறை திருவண்ணாமலை வந்து பாம்பேவும், பாம்பேலேருந்து திருவண்ணாமலை வந்து வேளாங்கண்ணி செல்ல இருக்கிறது. அதையும் நான் இங்கே குறிப்பிட சொல்கிறேன். கிழமை என்ன கிழமை ஜி? அது என்ன கிழமை ஜி? வீட்டில் அது டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. டேட்டே போட்டு வண்டி ரன் ஆகிடுச்சா? ரன் ஆகிடும். அதனால் ஒரு டேட்டோடு நாங்கள் எங்களுக்கு ஸ்டாப்பிங் இருக்கா ஜி? எங்களுடைய வழி அதான் ஜி, வேற ஒன்றும் எங்களுக்கு அதான். உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, எங்களுக்கு இப்பொழுது சென்னையிலிருந்து இங்கே போலவே வருகை புரிந்திருக்கும் மாநில தலைவர் அவர்கள் சென்னையிலிருந்து காட்பாடி வழியாக வந்து காட்பாடியிலிருந்து போலூர் வந்து தான் போலூர் இறங்கி ரயில்வே நிலையத்தில் தான் நாங்கள் அவரை அழைத்து கொண்டு வந்தோம். அதனால் அவர் இப்போதும் இந்த மீட்டிங்கை முடித்து இங்கிருந்து போலூர் எப்போ சென்னைக்கு போதும் அதை தான் போனேன், நான் பஸ்ஸில் போக மாட்டேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுவார். அதனால் கூடிய விரைவில் உங்களுக்கு போலூரில் இருந்துவதற்காக உண்டான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதுவும் செயல்பாட்டிற்கு வரும். இந்த திருவண்ணாமலை இப்பொழுது முனையமாக செயல்பட்டால் உடனடியாக இன்னும் 2 அல்லது 3 ரயில்களை விட்டார்கள் என்றால் அது கண்டிப்பாக போலூரில் இருக்கும் என்று உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். ஏனென்றால் அந்த ட்ரெயின் வந்து நீண்ட தூரம் செல்லாமல் திருவண்ணாமலை விழுப்புரம் காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் அது மாதிரி ஷார்ட்கட்டில், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக போலூரில் நிறுத்தம் கொடுக்க 100% இல்லை 110% வாய்ப்பு இருக்கிறது. அதையும் நான் இங்கே பெருமையோட தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாளர் மோகன்குமார் அவர்கள் இந்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இங்கே இந்த கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மாதாந்திர கூட்டமும் இனிமேல் அடுத்த கூட்டம் மட்டும்தான் நாங்கள் வருவோம். அடுத்த மாதம் மட்டும் பண்ணால் எங்களுடைய இந்த கூட்டத்தை நாங்கள் கலந்து கொள்வோம். அடுத்த 2வது மாதத்திலிருந்து நீங்கள் வந்து நீங்களே மீட்டிங் போட்டு அது ஒவ்வொரு மாதமும் ஒரு கிழமை 2வது சனி, 2வது வெள்ளி, 2வது செவ்வாய் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி 3வது எந்த கிழமையோ ஒரு கிழமை முடிவு பண்ணிவிட்டால் ஒவ்வொரு மாதமும் அந்த கிழமைகளில் 3வதாகவோ 4வதாகவோ மாத கடைசி எப்படியோ நீங்கள் அதை முடிவு பண்ணி ஒவ்வொரு மாதமும் அந்த கிழமைகளில் அந்த கூட்டத்தை நீங்கள் அழைக்க வேண்டும். அந்த கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 25 உறுப்பினராக வந்தால் அவர்களுக்கும் செய்தி பரவும். அந்த 25 நபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டால் ஒரு நபர் 10 நபர்களும் சொன்னால் வெளியில் சென்று சொன்னால் 250 நபர்களுக்கு நம்முடைய ஏபிஜிபி இயக்கத்தின் செயல்படுகின்ற இந்த செய்திகள் எல்லாம் குறைந்தபட்சம் 250 பேருக்கு உடனடியாக சென்றடையும். அந்த 250 பேர் அவங்க இன்னும் சொன்னால் அது விரிவடைந்தே செல்லும். அதனால் நீங்கள் குறைந்தபட்சம் இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 25 நபர்களை வருவதற்கு உண்டான ஆயத்தம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் வந்து என் சம்பத். கால்நடை துறையில் 32 ஆண்டு காலம் கால்நடை ஆய்வாளராக பணிபுரிந்து போய்விட்டு சமூக சேவை பணியில் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து இந்த 3 ஆண்டுகளாக ஏபிஜிபியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அது பாம்போடு காற்றடி ஒன்றினும் வைத்தேன் வெந்து தனித்தது காடு கடல் ஈரத்தில் மூக்கென்றும் சுஞ்சென்றும் உண்டோ என்று மகாகவி பாரதியார் பாடினார். அன்பார்ந்த சாம்பார் பெருமக்களே, இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அகில பாரதிய திராவிட சங்கத்தினுடைய தலைவர் கையாளர்களே, இந்த திருவண்ணாமலை இந்த ஊழலுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுத்திக் கொண்டு சிறப்பாக
இங்கே கூறியுள்ள அனைத்து சிறப்பான டிக்னிட்டரிஸ் சொல்லுவோம். ஒரு பிரமுகர்கள், நகர பிரமுகர்கள், சாதமான ஒரு பார்வையாளர்கள், நகர பிரமுகர்களாக வருகின்ற சாதகர்கள், எனது வருகின்ற திருவண்ணாமலை குழுவினர் மற்றும் அனைவருக்கும் தரமான ஒரு பாடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் முதலே பாடத்திற்கு ஒரு சொல்றான். அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன், அதை ஆங்கொடு காற்றிடை கொந்தினில் வைத்தேன். நெஞ்சு தணிந்தது காடு, கடல் வேகத்தில் மூப்பென்றும் குன்றென்றும் உண்டோ. மிகப்பெரிய காடு, பாரதியுடைய பாடல், மிகப்பெரிய காடு. அந்த காட்டில் வந்து ஒரு தனி எரிய வைக்கணும்னு சொன்னால் ஒரு ஏகப்பட்ட நெருப்பு தேவையில் இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஒரு அக்கினி கொண்டு போகணும், சின்னதாக ஒரு அக்கினி நெருப்பு. அந்த நெருப்பு வந்து ஒரு மரத்தில் ஒரு பொந்தரோட வச்சாங்க. அந்த பொந்தரை வச்சது வந்து மூப்பு, அது இளமையெல்லாம் கிடையாது. அது வந்து இப்போ தான் புதுசாக இருந்தது. ஒரு 20 வருஷமாக நெருப்பு வச்சு அதெல்லாம் கிடையாது. நெருப்பு தான். இவ்வளோ நெருப்பு தான் போகிறோடைய முழு காட்டையே எடுத்து விடுகிறது. என்ன சொன்னால் அந்த வேலையை சேமிக்கிறது செல்வது. அந்த ஒரு சிறிய நெருப்பானது. அந்த வகையில் இந்த கோவூரில் அமையக்கூடிய ஒரு அமைப்பானது வந்து ஒரு சிறிய அமைப்பாக ஒரு ஆரம்ப காலம் பேசியிருக்கோம், அறிமுகப்பட்டால் பேசியிருக்கோம், அப்படிதான் தெரியுது. ஆனால் இதனுடைய ஒரு முன்னோட்டத்தை நாம் இங்கே கவனிக்கணும். ஒரு முறை மன்சூர் அவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக கேட்டுருக்கேன். இது அமைப்பு ஏற்படணும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் சின்ன ஒரு இணைப்பை ஏற்படுத்த தவறி போயிடுச்சு. நாங்கள் வந்திருந்தோம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாலே அந்த ஒருங்கிணைப்பு பணிக்காக வந்திருந்தோம். என்ன சொல்கிற போது இங்கேருந்து வெளியில் இடம் புரியமலையிலே ஒருத்தர் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவரை பார்த்து ரொம்ப போயிட்டோம். அதுக்கு தேதியை கொடுத்துருந்தோம். நம்ம நானே வந்து ஷண்முகை அவர்கள் தேதி கொடுத்துருந்தார், தேதியை கொடுத்துருந்தார். ஆனால் அந்த நாளிலே அவர் வந்து வேறு சில பணிகள் தெரியும். சாய்ராம் அவர் இன்னைக்கு இங்கே இருப்பார், நாளைக்கு ஷெட்டில் இருப்பாங்க, இரவு ராஜஸ்தானில் சிலவாக போயிடுவார். அது பல பணிகள் அவருக்கு அந்த இணைப்பு ஏற்படுத்துவதால் அது ரொம்ப விஷயம். அதனால வந்து இந்த நாள் கண்டுகொண்டே போய் இங்கே சமீபத்தில் நாங்கள் வந்து அந்த ஒரு அபிநயத்திற்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு வந்தபோது தான் தங்கமாடி ஏற்றிருந்தாரு. இது மாடியை நன்பாகும். அப்புறம் வேற என்ன பேசுறதுக்கு வேண்டாம் இல்லையா? சுலபமான வேலை. மக்களை ஒருங்கிணைப்பு வந்து 2-3 நமக்கு ரிசோர்ஸ் சொல்லுவோம், 2-3 வசதிகள் இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், அதை செயல்படுத்த முடியும். ரொம்ப மனக்கடன் ரொம்ப கஷ்டப்படும். ஒரே வேலையை சுலபமாக செய்யக்கூடிய லெவல் இருக்கு, மிக ஒரே கட்டமாக செய்யக்கூடிய தொழில்களும் செய்யக்கூடிய மாதிரி சாதிக்கலாம். இந்த வகையில் இங்கே கோவிலை பொறுத்தவரை வந்து மதிப்புக்குரிய கோவிலுமா நம்முடைய உள்நாட்டை பார்க்கும்போது வந்து மிக சிறப்பான சாதனையை மிக குறுகிய காலங்களால் செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதோட ரிசோர்ஸ் இருக்குது. போன முறை வந்து எம்எஸ் ஸ்கூலுக்கு பார்த்துட்டு அது ஒரு ரயில் வந்து இங்கே நின்றுட்டு போகணும், ஒரு நிறுத்தம் ஏற்படுறதுக்காக முதல்ல பேசுனது தான். எந்த ரயிலுக்கு போகணும்னு நீங்கள் வந்தவரே பார்த்து அந்த கூட்டம் வந்து முடிக்கிறதுக்குள்ளே உடனே அதை வந்து எடுத்து தயார் செய்து அதை வந்து உடனே அதை கைட் பண்ணி அதை லேமினேட் போட்டு உடனே வந்து கையில் கொடுத்து ஏன்னா ஒரு காம்பனெண்ட்டில் வேலை முடியும். அவ்வளோ ரிசல்ட். அப்போ என்ன பண்ணணும், இந்த வேலை என்னன்னு சொன்னால் பல வேலைகள் சொல்லுங்கள், ரயிலை மட்டும் கிடையாது. கோவிலை பொறுத்தவரை இந்த ஒரு நுழைவோர் அமைப்பானது, மீட்பு அமைப்பானது மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தவும் நிகழ்த்தும் என்பதற்கு இந்த அக்னி குஞ்சு தான் உண்டாகும். இந்த அக்னி குஞ்சு காட்டே இருக்கக்கூடிய வளனை இருக்கிறது. அது மாதிரி இந்த நுழைவோருடைய அமைப்பானது கோவிலுடைய பல விஷயங்களை இங்கு உள்ள மனிதர்கள் தாய்ப்புள்ள மக்களுக்கு சாட்சி கொடுக்கும். முதலே நம்ம பேசுகிற மாதிரி இந்த ரயில் சம்பந்தமான பொருள் ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் நம்முடைய அமைப்பாளர் வந்து என்னுடைய விஷயத்திற்கு ஈவன் மாநில கூட்டங்களை கூட இந்த விஷயத்தை வச்சுட்டு தான் இருக்கோம். அதில் பாரதிய கிராம பஞ்சாயத்து கல்யாணம் சொன்னாங்க, டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், கோர்ட் இருக்குது. அதெல்லாம் அசோசியேஷன் கவர்மெண்டோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஆனால் நம்மளே வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி நம்மளோட ஏபிடிக்கு நான் ரெஜிஸ்டர்ட் ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அந்த வகையில் இது வந்து ஆனால் இதில் சிறப்பு என்ன சொன்னால் முழுத்துக்கும் வழிநடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஆட்சி படைக்கக்கூடிய ஆட்கள் பெற்ற வல்லமை பெற்ற நம்முடைய
ரயிலை திருவண்ணாமலைக்கு வரவழைத்தது இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பு தான் சார். இந்த நிகழ்ச்சி போக்குவரத்து அதுக்கான உத்தரவாதத்தை வந்து அகில இந்திய தலைவர் எடுத்தார். நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன், கண்டிப்பாக நிறைய கொண்டு வருவேன் நினைக்கிறேன். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. நீங்கள் அதை கையெழுத்து மட்டும் வாங்குங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு நீங்கள் தான் அது உங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு தெரியணும். அதுக்காக கையெழுத்து வாங்குங்க. கையெழுத்து ரயில் வரப்போகிறது கிடையாது. ரயில் நான் கொண்டு வருவேன். ஆனால் பொதுமக்களுக்கு நம்ம அமைப்பு தெரியணும், நம்ம அமைப்பில் வேலை செஞ்சு தெரியணும். அதுக்காக நீங்கள் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வகையில் ஒரு 10 பேர் தான் 20 பேர் தான் இருக்கும்னு சொல்லுவது கிடையாது. இப்படி 850 கிளைகள் இருக்கு. 570 கிளைகள் நினைத்தது சார்ந்த கிளைகள். இப்போ சமீப உதாரணம் சொல்லணும்னா திருவண்ணாமலை வந்து ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஜங்ஷன் கூட கிடையாது, ஸ்டேஷன் தான். ஒரே பாதை போயிட்டு வரணும், ஒரு பாயிரம். இது கிளை கூட கிடையாது. கிளை தான் ஜங்ஷன் சொல்லணும், அதுவும் கிடையாது. அப்படின்ற ரயில்வே நிலையத்தை வந்து ஒரு முனையமாக டர்மினலாக மாற்றலான்னு ஒரு ப்ரொபோசல் வந்து ஒரு போன மாதம் கடைசியில் தான் நம்முடைய பெரிய எங்கும் சுதரவர்கள் போன இருந்தார் இல்லையா, அவர் அகில பாரதத்துடைய தென்பாரத அமைப்பு செயலாளர் அவர் போயிருந்தாரு. அவர் வந்து நேரடியாக ரயில்வே அமைச்சர் திரு வைஷ்ணவ் அவர்களை நேரடியாக சந்தித்து அந்த கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை கொடுத்து விட்டு ரயிலில் பயணம் பண்ணி செஞ்சுட்டு வராரு. 2 நாள் பயணம், ஒரு 2 பகல் ஒரு ராத்திரி பயணம். 2 பகல் பயணம் செஞ்சு அந்த சென்னையில் இறங்குறதுக்கு முன்னதாகவே அதை ரயில்வே முனையமாக ஒரு பரிசோதனையாக ஒரு ரயிலை அறிவிச்சிட்டாங்க. டிக்ளரே பண்ணாங்க. ஏன்னா இதெல்லாம் கொடுத்த கம்ப்ளீட் மேப் ஒரு ப்ரொபோசல் கொடுக்கும்போது சும்மா நீங்கள் கண்டினியூ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணால் ரிசல்ட்டு, இப்படி பண்ணால் இப்படி ரிசல்ட்டு அதான் கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது ரயில்வேக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வேலையை கூட முடிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் இந்த ரூட்டில் போய் ஆனால் எந்த ஏன்னா ரயில்வே ட்ராக்னா உங்களுக்கு நேரம் ஜங்ஷன்ஸு கிராசிங்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா. அதனால் நம்ம முன்னாடியே சிந்தனை பண்ணி இந்த திட்டத்தை கொடுக்கும் போது வேலை சுலபமாக போகிறவங்களுக்கு உடனடியாக வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த வகை மெட்ராஸ் வந்து இறக்கிறதுக்கு முன்னதாகவே ரயில் உடம்பு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, ஆர்டரே போட்டாங்க, உத்தரவு போட்டாங்க. சிறப்பான நிகழ்ச்சி அது வந்து ஒரு முனையமாக்கப்பட்டது. அதுக்காக ஒரு முன்பரிசோதனையாக இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இந்த அக்னிகுச்சி சமாச்சாரம் சொன்ன மாதிரியே ஏதோ சென்னை திருவண்ணாமலை தான் ரயில் போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த அமைப்பு பார்க்கறதுக்கு 8 ரயில் வந்துச்சு. திருவண்ணாமலை 8 ரயில் வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு புனிதமான இடம். பஞ்சபூத தலங்களிலே ஒன்று. மாதம் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். இப்போ தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் மாறிப்போது சொல்லலாம். ஏன்னா திருவண்ணாமலை காத்த வரலாம் சொன்னால் பைபாஸ் வரைக்கும் என்பதே காத்த வரலாம். உங்களோட போது பெரும்பாடாக அப்படிலாம் தெரியும். ஒரு சொன்னார் புதுப்பள்ளி போதே ஒரு சொன்னார் ஆட்டோ தான் போக முடியும். அவன் தான் போயிட்டு நிறைய ஒரு ஆட்டோ கொண்டு போகிறாங்க. இந்த வகையில் வரக்கூடிய பொதுமக்களை கூட்ட மதிப்பிட்டு மக்கள் கூட மதிப்பிட்டு ஸோ அதை ஈடுகட்டுற அளவுக்கு அந்த அக்னியை குறித்தாக ஒரு செய்த அந்த வேலையானது இன்னைக்கு ரயில்வேக்கு நிறைய வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது, நம்ம திட்டத்தை அதிகம் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் இல்லையா, வருமானத்தை தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. புதுசாக ட்ரெயின் யாருமே போகணும் என்ன பண்ணுவோம். அதனால் இந்த ரயில் விட்ட உடனே அதுவும் ஆந்திரா இருந்து விட்டு அன்னைக்கே போகுது. அன்றைக்கே அனுமதி ரயிலே விட்றாங்க. முதல்ல புறப்பட்ட அன்னைக்கே எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது இதுன்னா உள்புறமாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட அறிவியல் சபையாக சொல்கிறாங்க, சாதாரண சபை சொன்னால் உறுதி கஷ்டம். நாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த உலகம் நல்லா இருக்கும், இந்த சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். இது ரெண்டும் ஒன்று இன்டர் டிபெண்ட், ஒன்றே வந்து சார்ந்தது. இந்த உலகம் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு நாம் நல்லா இருக்க முடியாது. நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு உலகமும் நல்லா இருக்க முடியாது. ரெண்டுமே சிரமம் இல்லையா. இன்டர் டிபெண்ட் சொசைட்டியை சேர்ந்தவா இல்லையா. அதுதான் இந்த கன்சியூமர் இணைப்பே வருது. அந்த வகையில் இந்த ரயிலில் போகக்கூடிய மக்கள் வந்து இவ்வளோ சௌரியமாக சந்தோஷமாக போகும்போது அந்த மகிழ்ச்சி, இந்த ஆனந்தம் கிடைக்கலாம் வந்து மிக குறைந்த கட்டணத்தில் இவ்வளோ சௌரியமான பயணம் போகிறாங்க இல்லையா. அந்த மகிழ்ச்சியுடைய பலன் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? அந்த ரயிலை வரவழைத்த தொண்டர்களுக்கு தான் உணவு.
வந்து நிப்பாட்டு பசங்க என்ன நிமிஷத்துக்கு கேட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, சொல்லுங்க, அரசு போட்டுருவாங்க, அரசு உள்ள போட்டுருவாங்க, உள்ள போட்டுருவாங்க. இதே மருத்துவரோட சேர்ந்து ஒரு 50 பேர் சேர்ந்து போய் ஆட்சியரை வெளியே பஸ் உள்ள சொன்னா நம்ம என்ன ஆகும், ஆட்சியர் வந்து வெளியில வந்து பேசுவாரு, என்னுடைய நாட்டாளி விட்டுட்டு இவர் ரொம்ப விட்டு வெளியில வந்து பேசுவார், என்ன பண்ண முடியும், நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், அப்போ இது ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம், நம்ம முடிவு பண்ணுறோம், ஒரு கமிட்டி போகணும், இதோடு சொல்லி நம்ம அவருக்கு கலந்து போகிறோம் இல்லையா. இது வந்து எப்போ பார்க்குறோம், ஆனால் இது வந்து வேத கருத்து. என்ன வேத கருத்துன்னா சங்கே சக்தி கலியுகே. பல யுகங்களில் வந்து தனிப்பட்டவருக்கு ஆற்றல் இருந்தது, முனிவர்களுக்கோ அரசர்களுக்கோ ஆற்றல் இருந்தது, நினைச்சா சாதிச்சாங்க. சூரியனை நோக்க நாங்கள் தள்ளுவோம்னு சொல்லி சொன்னாங்க, நம்மளா புறாங்க எல்லாம் பார்க்க முடியாது. சூரியனை மறைச்சு விட்டாங்க, சூரியனை நெருப்பே இல்லாமல் வெடிச்சு நெருப்பே இல்லாமல் குளிர் வச்சு போட்டால் ஒரு பெண், ஒரே ஒரு பெண் 10 பெண் சூரியன் குளிரட்டும் சொன்னாங்க. அவ்வளோதான் எல்லாமே இருக்க. அப்போ என்ன ஆற்றல் வந்து தனிப்பட்டவங்களே இருந்தது. ஆனால் கலியுகத்தில் இருந்தது வாய்ப்பு. கலியுகத்தில் யாருக்கு சக்தி சொன்னால் கூட்டணிக்கு தான் சக்தி, கூட்டணி குழு. இது வேத கருத்து, சங்கே சக்தி கலியுகே. அதுதான் நீங்கள் செயல்பட்டு இருக்குது. எந்த கூட்டணியில் சேர்ந்து எவ்வளோ இடத்த பிடிக்கிறாங்க எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க இல்லையா. கூட்டணி போட்டால் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதை வந்து அரசியல் கூட்டம் கிடையாது, எல்லா செயல்பாடுகளும் அதுதான். அதுக்காக இந்த அமைப்பானது கூட்டணி தான் இருக்குது, ஒரு குழு, ஒரு சங்கம் இல்லையா, ஒரு அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் மூலம் அந்த வேலையை செய்யும்போது எலக்ட்ரானிக்ஸ் வெப்பம் சத்தம் போட வேண்டாம், பஸ்ஸை உள்ளாட்டம் சத்தம் போட வேலையே கிடையாது. இன்னொரு சொன்னால் சில காலங்களில் இது திரும்பி சொன்னார், அடுத்த மாதம் சொன்னார். ஆனால் வந்து நம்முடைய குறிப்பு மட்டும் சொல்லியிருக்காரு, 100 பேர் உறுப்பினர்கள் விட்டுணும், ஒரு கூட்டத்துக்கு 25 பேராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வரும்போது ஒரு கொஞ்சம் அடுத்த மாதம் ரொம்ப வச்சுருக்கோம். இன்னும் நிறைய பெரிய கிடையாது, நினச்சா நீங்கள் பண்ணிடுவீங்க, உங்களால் முடியும், அது நமக்கு தெரியும். நீங்கள் ஆட்கள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதனால் வரக்கூடிய மாத அறிமுகம் கொண்டது குறைந்தபட்சம் ஒரு 30-40 பேருக்கு உட்கார்ந்து ஏற்பாடு பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணும்பொழுது மேலேருந்து உடனடியாக ஒரு ரெக்கக்னேஷன், இந்த கோவில் பிள்ளைகளுடைய அங்கீகாரம் வந்துடும். அங்கீகாரம் வந்த பிறகு இந்த ரெட்டப்பாடு கொடுத்துருவாங்க, மேலேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கடிதம் ஆப்ஷேட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஏபிஏ வாங்கி போனாங்க. இங்கே மட்டும் கிடையாது, இந்த லெட்டர் போடும்போது நீங்கள் பல பேருக்கு போட்டுடலாம் இல்லையா. ஆட்சேப்பு போடுறது போடும்போது எல்லா இடத்துக்கும் போட முடியும். மத்திய அரசுத்துறையாக இருந்தால் டெலிவரியும் போடலாம், மாநில அரசுத்துறையாக இருந்தால் சென்னையிலையும் போடலாம் இல்லையா. அது மாதிரி இவர் பல துறைகளை மட்டும் செயல்படுத்த முடியும். ஒரு கடிதத்தின் மூலமாக சாதிக்க முடியும். பயப்படுவாங்க, ஒரு கடிதம் போடுச்சுன்னா பயப்படுவாங்க. இன்னைக்குள்ள தான் இந்த கடிதம் போகும்போது இருந்தாலும் உடனே ரிப்போர்ட்டை சொல்கிறது நீங்கள் அடுத்தது இல்லையா, செய்தி பத்திரிகை கொடுக்கும். இவங்க ஆட்சியிடம் வந்து ஒரு கோரிக்கை வெடிக்கப்பட்டது ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் அப்போ முயற்சி பண்ணுறாங்க, ஏன் பண்ண மாட்டேங்க பேசுவாங்க இல்லையா. அந்த வேலையை சாதிக்கப்படும். அப்போ என்ன போகும், இந்த ஒரு அருமையான ஒரு அமைப்பின் மூலமாக இந்த வேலையை செய்யும்போது, ஒரு கோரிக்கை கொடுக்கும்போது சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு நிச்சயமாக ஒரு புதிய காலத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அதாவது ஏபிஜி உழைந்தால் இந்த உலகமே வளரும், உலகமே வளரும். இது கிடைக்கிறது. ஒரு 2 நிமிஷம் மதிப்புக்குரிய முக்கிய விருந்தினர் வரையில் வந்திருக்கிறாங்க. சண்முகி அவர்கள். அவர் வந்து பொதுத்துறை பணியை வந்து இது ஒரு 50 ஆண்டு காலமாக ஆழ்ந்து தனியாக மட்டும் கிடையாது, குடும்பத்தோட குடும்பத்தோடு எல்லாமே பொது அரசு துணைவேல் ஆகட்டும், மருமகள் ஆகட்டும், மகன்கள் ஆகட்டும், எல்லாமே கிடைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தோடு சேவை செய்கிற மனப்பான் உடையவர். அவருக்கு ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை கூறுவார். அந்த குடும்பம் நல்லா கவனிங்க. நான் சொல்லுமா மேற்கொடைய அதை மாதிரி பேசி சொல்லிட்டுருக்கேன். அவருடைய கருத்து ஆழ்ந்த கருத்துக்களாக இருக்கும். சாதாரண ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ்டு கோச்சஸ் நம்மளாம் தெரியும். முன்னாடி ஒன்று பின்னாடி வருவோம். வருவாங்க ரெகுலர் ரிசர்வேஷன்ஸ் தான். அதாவது ஜென்ரல் ரிசர்வேஷன் பொதுவாக இருக்கிறாங்க, தேசியில் ஏற முடியாது. அது மாதிரியான சமங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஏபிஜியுடைய பெரிய முனைத்தினாலே எல்லா இடத்துலையும் கடிதம் போயிருக்கு. ஏறத்தாழ வந்து அந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா 7500 கோரிக்கை விடுறாங்க. எல்லா கிடைகளும் போட்டு என்னென்ன மேலே கடன் கொடுத்துறாங்க. மேலே 5 அளவுலே மாநிலம் முன்னோட்டமாக இருக்குது.
முன்னாடி இருக்குது. அந்த சந்தோஷத்தினுடைய பலன் யாருக்கு வரும்? உழைச்சல் நமக்கு தான் வரும். அதுதான் இது வந்து சூக்ஷம்னு சொல்லுவோம். அது வெளியே தெரியாது. மிகப்பெரிய சாதனை பொதுமக்கள் கட்டால் செய்யணும். செய்வது வெளிப்படையாக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஐயா தெரியும். ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர் ஐயாவை பேங்க்லாம் வந்து கிளைம் பண்ணாத அமௌண்ட் ரொம்ப நாளாக நடந்துருது. அப்படி அன்கிளைம்டு டெபாசிட்ஸ், அதாவது யாராவது இறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு அன்கிளைம்டு டெபாசிட் போட்டுருவாங்க. கிளைம் பண்ணால் அப்படியே கிடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப நாளாக அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படியே போயிட்டே இருந்தது. இப்போ ஏபிக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து அன்கிளைம்டு டெபாசிட்ஸ்லாம் பேங்கே வந்து முன்னுரிமை எடுத்து கிளியர் பண்ணுவோம். அது எப்படி ப்ரொசீஜர்னா பார்த்து தான் கிளைம் பண்ணுவோம். நம்ம ஒரு லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருக்கோம், அது நம்ம தான் போய் கிளைம் பண்ணி வாங்கணும். அது அன்கிளைம்டாக போயிடுச்சுனாலும் பேங்க் அப்படியே தான் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ஏபிக்கு முன்னெடுப்பு என்னாச்சுன்னா பேங்க்கே இனிஷியேட்டிவ் எடுத்து அது யாரும் போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்க போகணும். அப்படி ப்ரொசீஜர் போடுறதுதான் சார் ஒரு 4 பேர் தமிழ் யாரும் தெரியல. இப்போ டெபாசிட் வந்து இதுவாக இருக்குது, இதாக இருக்குது, யார் ஆரம்பிச்சு அந்த 4 பேர் அவங்க ஃபோட்டோட எடுத்து அவங்க கொடுத்த உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க வாரிசு யார் கண்டுபிடிச்சி டிஸ்போஸ் பண்ணாங்க. இது போனவாக சொல்லிட்டு இந்த நோட்டீஸில் போட்டுற விஷயம் வந்து சும்மா விளம்பரத்துக்காக போட நினைக்கிறதுக்கு ஐயா நேரடியான பெரிய வேலைகளை செய்யும் பொழுது என்ன பண்ணணும் சொல்லலாம். ஒரு நேரத்தை சொல்லுவாங்க நிறைவேற்றி கட்டி போனாங்க சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லை. சமுதாய பணியுடைய செல்வராக போனாலும் இந்த மாதிரி ஒரு தொண்டராக போனாலும் போகும்போது அலுவலகம் என்ன வழி சொல்லுவாங்க இறங்கி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லுவாங்க கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள். இவை வந்து வங்கிகள் ஒரு விஷயம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம். அதிலேயே கூட போலூர்லேருந்து பெங்களூருக்கு புக் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, போலூர்லேருந்து புக் பண்ணிங்கன்னா இதை போலூரில் புக் பண்ணாமல் திருவண்ணாமலையில் போய் புக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. போலூர் புக் பண்ணால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 ரூபா போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ப்ரொசீடிங் ஸ்டேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஷன் கொடுக்கல, வேறு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா இது வந்து ப்ரொசீஜர் ரொம்ப நாளாக இருந்தது. நிறைய பேருக்கு நமக்குலாம் தெரியாது புரிஞ்சுருக்கோம். அதை வந்து திரும்ப பண்ணி பண்ணக்கூடாது. அந்த கம்ப்யூட்டர் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்தும் போது அது கேன்சல் பண்ணுவோம். ஏபிஜி அப்படி பண்ணுவோம், கேன்சல் ஆகும். அப்போ இங்கே புக் பண்ணாலும் சரி, திருவண்ணாமலையில் ஆல் ஓவர் இந்தியா அல்லது ஆன்லைன் எங்கே புக் பண்ணாலும் சேம் அமௌண்ட், சேம் ஸ்டார்டிங் பிளேஸ் அண்ட் டெஸ்டினேஷன், சேம் அமௌண்ட் எங்கேஜ் பண்ணாலும் வருது. இது நிறைய விஷயம் வந்து சேமிச்சு கொடுக்குது. ஒரு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சாதனை. இதெல்லாம் வந்து இப்போ சைலண்டாக நடந்தது, விஷயம் தெரியாது. முன்னே சொல்லியிருந்தார் ரேஷன் கடைகள் வந்து மாதத்தை 2 ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறதுக்கான ஒரு முயற்சி நம்ம மட்டும் தான் முயற்சி. ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகும் போது நம்முடைய முயற்சினாலே நடந்தது. நம்முடைய போட்டு அதே வரிகளை போட்டு தான் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் ஏற்கனவே வார்த்தை அவங்க சொல்லணும். எப்பயுமே வேலைகள்லாம் வந்து அதை செய்யக்கூடிய அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் களப்பணிகள் செய்வோம். அஸ்திவாரம் போல களப்பணிகள் நாம் செய்வோம். ரிசல்ட் படுகிறது கிடைக்கும். ஆமாம், இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சாய்த்து கொண்டு வந்துருக்கிறோம். மதிப்பு மாநிலத்தில் இருக்கும். நான் சில விஷயம் சொல்லிட்டுருக்கேன். ஐயா பண்ணிக்கிறோம். ஐயா வந்து இப்போ ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம சொல்லுவாங்க. நம்ம சரி பண்ணிக்குவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2-3 விஷயம் கூட குறிப்பிட்டு ஒன்று வந்து உறுப்பினர் சேர்க்கை. உறுப்பினர் சேர்க்கை பார்க்க வேண்டிய தகவல் வந்து பெயர், பிறந்த தேதி, முகவரி, மொபைல் எண், இந்த 4 விஷயங்கள் கொடுக்கணும். அதை நம்முடைய நோட்டில் வந்து பதிவு வாங்கிக்கலாம். இதில் கட்டணம் வந்து அதான் சொல்லுங்கள். அது கட்டணம் வந்து 150 ரூபாய். ஒரு வருஷத்துக்கான 5 வருஷம்
ஆன்லைன் ஆக்டிவிட்டினா அந்த ஆன்லைன் ஐடி கார்டை கொடுவாங்க. நம்மளே அதை எடுத்து ஒரு லேமினேஷன் நம்ம லேமினேஷன் கொடுத்து அதை கொடுக்குறோம். அப்போ என்ன போகும்போது கொஞ்சம் அந்த கார்டை காமிச்சாலே ஒரு மரியாதை இருக்கும். நாங்கள் வந்து நுகர்வோர் ஆக்டிவிட்டி வரோம்னு சொன்னாலே இந்த விலையை ஒழுங்காக நிர்ணயம் பண்ணி கொடுப்போம். விஷயத்துக்கு நம்மகிட்ட வர மாட்டோம். அதை வந்து உதவி பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து ஏறத்தாழ ஒரு 100 டாக்டர் அளவுக்கு கொண்டு வரணும் ஒரு மாதத்துக்குள்ள. குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம்னா ஒரு சிறப்பு. ஆகஸ்ட் இந்த உறுப்பினர் சேர்க்கை மாதம் இந்த மாதத்துலேயே வந்து ஒரு 100 டாக்டர் அளவுக்கு கொண்டு வரணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு நீங்கள் சிட்டி டிக்கெட் போனதே அதெல்லாம் சேர்த்து ஒரு 30 ரூபா சேர்த்து கொண்டாது. ஒவ்வொருத்தரும் பெரியவங்க அப்புறம் அதிகமான மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எண்ணிக்கை தரது இந்த மாதிரி ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே கிடைக்கிற அளவுக்கு திட்டமிட்டு போனோம்னா சிறப்பாக அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய அழைப்பு. நிறைய பேர் பேக்ரவுண்ட் பற்றி அது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அப்துல் கலாம் மாதிரி அந்த காலேஜ் பார்க்கும்போது போடும்போது சிறப்பாக அவரை அனைவருமே பணிந்து வழங்கி இது சிறப்பாக வரக்கூடிய ஒரு நிலையாக அமையும் என்பதை உறுதியாக நம்பிக்கையுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. அவங்க முன்ன வந்துட்டு பார்த்து பராமரம். ஆனால் அவங்க விளையாடுறாங்க இல்லையா, அது பின்னாடி விஷயம் தெரிஞ்சுக்கணும். நல்லா கொண்டு அவங்க பின்னாடி கஷ்டப்பட்டு வரணும். இங்கேருந்து தான் அது கொண்டு தான் நார்த் இந்தியா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார் இங்கே ஜெயின் கல்ச்சர், பண்பாடு, கலாச்சாரம், பெரிய ரிச் கல்ச்சர் தான். அகில பாரதிய ரக பஞ்சாப், அகில பாரதிய ரக அகிலனா தெரியும், அகிலனா பாரதியனா நம்முடைய நாடு, இந்திய நாடு பாரதியம். என்ன சொல்லுவோம், கடைகளா நம்ம கிராக்கியெல்லாம் வந்துதா கேட்போம், கேட்போம் இல்லையா? அதுதான் கிராக. ஒருவரை வாங்குவோம், கொஞ்சம் வாங்கும்போது பணம் கொடுத்து வாங்குவோம், அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே இன்னைக்கு பெரிய அரசியல்வாதியாக இருப்பான். அவனுக்கு கிடையாது பெரிய வியாபாரம். ஆனால் அதே அரசியல்வாதி காலேஜாக இருப்பான். எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்பையும் காலினான். காலேஜ் பிரின்சிபால் உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு பக்கத்திலே உள்ள வேலூர். அந்த வேலூரில் என்ன ரயில்வே கிராசிங் வந்து ஈவன் ஆம்புலன்ஸில் வந்தால் கூட போக முடியாதுங்க. இல்லை கண்டிப்பாக ட்ரெயின் போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, அது வந்து நம்ம ரயில்வே இன்னைக்கு எல்லாம் பண்ணி பணமாக அவங்களுக்கு பண்ணி வேலை சாதாரண விஷயம் இல்லை. தொடர்ந்து வச்சுருவோம், ஒரு டைம் செய்யலாம் முடியும். தொடர்ந்து 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் ஆகும். அடுத்தது சில இடத்துல பெரம்பலூர் ஒரு இடம் இருக்குது சென்னையில். அங்கேருந்து ஒரு 2-3 ஸ்டேஷன் போனால் வெளிக்காட்டா அப்படின்னு சொல்லுவோம், கருவேலா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரயில்வே ட்ராக் சரி அப்படியே வருது. அந்த மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி, நாட்டுடைய சிறப்பு என்னன்னா வெளிக்காட்டா எந்த மரத்தையும் வளருவது, சுற்றி இருக்க மரத்தை எந்த மரத்தையும் வளருவது. எங்கே இருந்தாலும் தண்ணி அந்த மரம் வந்து காற்றுல இருக்க ஈரப்பட்டமும் முடியும். கிட்டத்தட்ட அந்த இடமே பாலைவனம். ஸோ அந்த மரத்தை வெட்டணும். 15ஆம் பட்டம் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சென்னை போயிட்டு அதுக்கு கிளம்பி தொடர்ந்து ஃபாலோ. ஒரு வேலை முடியும்னா 2 விஷயம். ஒன்று ஃபாலோ, ரெண்டாவது டெலிவிஷன். ஃபாலோ பண்ணி டெலிவிஷன் ஈடுபாடு இருந்ததான் இல்லை வேறு திரும்ப இப்போ சொன்னாங்க கேட்க சார் ஏன் ஃபோட்டோ எடுக்கணும் பிஃபோர் முடிஞ்சோன்னா ஆஃப்டர் அதை வந்து திரும்ப நெக்ஸ்ட் 10 days வந்து ரிமைண்டர். இது விஷயம். மூன்றாவது ஒரு மாம்பழம். வேலூர் வந்து கிட்டத்தட்ட 5000 டன் மாம்பழம். தத்தேரி வந்து 5000 கூட்டிருந்தாங்க. நான் 4 டைம் அங்கே வேலூர் எல்லாம் அங்கே
இந்த போடும்போது மாமன் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 3 ரூபா கேட்குறாங்க. 1 கிலோ எவ்வளவு 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. யாரு வியாபாரிகள் ஒட்டுமொத்த கொள்முதல். ஆனால் அவங்க விற்கிறது குறைஞ்சபட்சம் 40 ரூபா கொடுக்குறாங்க. எல்லா விஷயம் அதை பார்க்க முடியுமா? ஆனால் இங்கே கேட்குறது 3 ரூபா. விவசாயி என்ன சொல்கிறாங்கன்னா, என் 3 ரூபாய் வேணாம் 4 ரூபாய் வேணாம், மரத்தில் இருந்து என்னது, ஏன்னா அதை பறிச்சு செலவு அதிகமாகும். என்ன கற்றுக்கலாம் விஷயம் கேட்கணும். நாங்கள் ஆந்திராவில் எப்படி இங்கிருந்து நந்தையிலிருந்து போயிருக்காங்க. அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க. 1 கிலோவுக்கு வந்து 5 ரூபா. இந்த மாதிரி மானியத்துக்கு ஒரு 500 டன் 5000 டன் இருந்தது, ஒரு 500 டன் இருக்குது. இப்போ மாம்பழம் அவங்களுக்கு மிக அப்புறம் மதிப்பு கூட்டு அந்த மாம்பழத்தை காலங்களாக டெக்னாலஜி டெவலப் ஆகுது, தொழில்நுட்பம் மாறும்போது நீங்களும் மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க சில ஃபேக்ட்ஸ் கிருஷ்ணகிரி அந்த மாதிரி அங்கே பேசி இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் தான் அது நிறைய விஷயம் பேசினாங்க. திருவண்ணாமலை நாட்டுடைய மொத்த தொழிலை பாதி பேர் வந்து கும்பமேளா பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம சிறப்பு வைப்போம். இங்கே கும்பமேளா அந்த இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள். இது எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு மெம்பர் ஆகணும், நான் எதுக்கு மெம்பர் ஆகணும் ஸோ அந்த பேப்பர்ஸ் இருக்குது. இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குற விஷயம் என்னன்னா, ஏபிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நிகழ்ச்சி 20,000 மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இன்னைக்கு பாருங்கள் நாட்டில் நிறைய பேருக்கு தியாகம் இதெல்லாம் இருக்கணும். குறிப்பாக சயின்ஸ் வந்து இளம் வயசுல என்ன பண்ணாங்க சொல்லவும் ராமகிருஷ்ண மரத்தில் ஆப்பனம் பண்ணாங்க. அப்புறம் விவேகானந்த சில இடத்துல ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி இருந்து அவங்க எது பண்ணுறாங்க, அவங்க ஊருக்கு கல்யாணம் கூட பண்ணாங்க. நேரடியானது வாழ்க்கையானது தியாகம் பண்ணாங்க. வாழ்க்கையே தியாகம் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஒரே விஷயம் நாடு நல்ல சார் சார் கோவிலுடைய ஒரு திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அது வந்து இது கோவிலில் இருக்கல. அந்த ட்ரெயின் இருக்கிறதுக்கான ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி புருலியா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதுவும் கோவிலில் இருக்கல. அந்த 2 ட்ரெயினும் இப்போதைக்கு கோவிலில் நின்று போகிறது. நம்முடைய அமைப்பு சார்பாக ஒரு கோரிக்கை அதை அவங்க ஏற்பாடு செய்து அந்த விரைவி அந்த ட்ரெயின் கோவிலுக்கு அதான் நீங்களா கேட்கோ ஒரே செகண்ட் அதே மாதிரி புருலியா எக்ஸ்பிரஸ் சொல்கிறார். நீங்கள் அதுக்கு வெஸ்ட் பெங்கால் வந்து அங்கேயும் வந்து திருவண்ணாமலையில் இறங்குற கூட்டத்தை விட பொருளில் ஸோ இந்த விஷயம் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு இல்லை சார், இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு பாம்பே ட்ரெயின் போச்சு. அந்த ட்ரெயின் போட நிற்காத போச்சு. நிற்காத போனதுக்கு நான் டெல்லியில் போய் எம்பி போயிட்டு ஒரு 3 days அங்கே இருந்தேன். அங்கே இருந்து ரயில்வே போர்டு சேர்மனை பார்த்தோம். போர்டு சேர்மனை பார்த்து அவங்க பண்ணாரு எப்படி வித்தியாசம் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி மறுபடியும் முன்னாடி போகும்போது இந்த மாதிரி கலெக்ஷன் பார்ப்பாங்க. ஒரு மாதத்துக்கு மினிமம் 3 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆகலாம் பார்ப்பாங்க. 50 பேர் 3 பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. அவங்க 3 லட்சம் எடுத்து பார்த்தா நீங்கள் 6 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆச்சு. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, போட்டு நிற்காதுன்னாங்க. நிற்காதுன்னு அப்புறம் கலெக்ஷன் பார்ப்பாங்க. அப்புறம் கலெக்ஷனுக்காக ட்ரைனிங்க்கு நான் ஒரு 3 months கொடுக்குறேன், மார்ச் வரைக்கும் கொடுக்குறேன். மார்ச் வரைக்கும் அந்த கலெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் பேப்பர்லேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க.
இன்னைக்கு பாம்பே மேல 400 பேர் ஏறாங்க, 400 பேர் ஏறாங்க. நான் சொன்னது உண்மைதான். இப்ப இந்த ட்ரெயின் எல்லாம் நமக்கு போகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா போகணும் ஏறுவாங்க, கண்டிப்பா போகணும் ஏறுவாங்க. இப்ப நம்ம இந்த ட்ரெயினுக்கு சிதம்பரம் போகணும்னு சொன்னா நான் இங்கிருந்து ராமேஸ்வரம் தான் புக் பண்றது என்னோட வேலை வந்து புக் பண்றேன். ஆனா நம்ம திருவண்ணாமலை விட்டு திருவண்ணாமலை தான் போய் ஏற வேண்டியதா இருக்கு. அதனால நமக்கு இந்த ட்ரெயினுக்கு கன்ஃபார்மா நிக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா ஜனங்க ஏறுவாங்க. கமர்ஷியலா போகணும்ல. நீங்க காலையில 4 மணி ட்ரெயின்ல போறீங்களா, போக பாருங்க 150 டிக்கெட் 100 டிக்கெட் 150 டிக்கெட் இருக்கும். 50 ரூபாய் டிக்கெட்ல போகணும் ஏறணும்னு சொல்லுவாங்க. 150 டிக்கெட் ஏறுது நைட்ல காலையில பிராக்டிக்கலா பார்க்கலாம். இப்போ இங்கிருந்து திருவண்ணாமலை இருக்கிறோம்னா நீங்க அரக்கோணத்தை வேலை செய்யறேன் இந்த ட்ரெயினை ஏன்டா எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா எல்லாம் இங்கே உட்காந்துடலாம். அங்கே உட்காந்து நம்ம போக முடியாது, இன்னும் தான் போகிறோம். நல்லா இந்த விஷயம் என்னன்னா நல்லா கவனிங்க. நான் கண்டிப்பா கொடுக்கறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். இது சொன்னதான் சரியான விஷயம். என்னது கலெக்ஷன் பார்ப்பாங்க. கமர்ஷியல் அதுதான் உண்மை. கமர்ஷியல் பார்த்து சொல்லிட்டாங்க. கலெக்ஷன் பார்ப்பாங்க. நம்ம கம்பெனி தப்பு செய்ய எவ்வளோ வந்துருக்கு நமக்கு தெரியும். இந்த லட்சம் வந்து ஓகே இதுதான் உண்மை. கண்டிப்பாக அவங்க வந்து பேஸ் தான் கலெக்ஷன் எவ்வளோ தூரம் ஆனால் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஷனுக்கு பார்த்து ஒரு சொன்ன விஷயம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். அவங்க கண்டிப்பாக போயிடுச்சு. நான் வந்து இந்த வார்த்தைலாம் இங்கே கொடுத்துட்டு அந்த ரிசிப்ட் வந்து வேறு அதனால அவங்க தெரிஞ்சு கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் வாட்ஸ்அப்பில் நுகர்வோருக்கு சில நுகர்வோர் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வோடு நான் என்ன இருக்கிறது, ஒரு பொருளை வாங்க போகிறோம். ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க போகிறோம். உதாரணமாக செல் வாங்கணும்னு வச்சுங்க. செல் வாங்கும்போது அந்த என்னென்ன டைப் செல் இருக்கு அந்த நண்பர்கிட்டையோ அல்லது உறவினர்கிட்டே தெரிஞ்சுக்கணும். செல்லோட ஃபீச்சர்ஸ் சிறப்பு அம்சம் செல்லுடைய ரேட் என்னென்னலாம் இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணோம். செல் கிடைக்கும். அப்படி தெரியாமே நீங்கள் செல் கடை போனீங்கன்னா அங்கே கடைக்காரர் என்ன சொல்லணும் அதை நீங்கள் வாங்கிக்கணும். ரெண்டாவது வீடு வாழ்வது அங்கே செல்லு வாங்கும் போகும்போது அரசியல் பற்றியோ வேற கட்சியை பற்றியோ ஒரே சிந்தனையா எந்த பொருளானோ அந்த சிந்தனையோடு. மூன்றாவது விஷயம் கலப்படம். அடல்ட்ரேஷனுக்கு ரொம்ப அதிகமாகும். எல்லா பொருளையும் இருக்கு அது நமக்கு பகுத்தாங்க. நீங்கள் ஒரு 50 பேர் இங்கே இருந்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்சி அவங்க எடுத்து காட்டுவாங்க ஃப்ரீயாக தான். என்னது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அந்த மிளகுலேருந்து எல்லா விஷயத்தையும் அந்த தர்மிஷ் படமாக்கா வேறு படமாக்கா மாம்பழங்களில் எப்படி பழுது வைக்கிறாங்க இந்த மாதிரியான அதெல்லாம் நான் வாய்ஸ் உதாரணத்துக்கு வீட்டுக்கு ரொம்ப மோசமான விஷயம் தான். 2 கிலோ கெமிக்கலை 500 லிட்டர் போகலாம். எத்தனை கிலோ? 2 கிலோ. ஆனால் அதே டேஸ்ட் வரும். ஆனால் உடம்புக்கு எந்த அளவுக்கு உடம்பு பாய்ச்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவேர்னஸ். மூன்றாவது விஷயம் நீர்நிலை பாதுகாப்பு. நீர்நிலை வந்து திடீர்னு ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம ஜெட்டு வேகத்தில் என்ன பண்ணுறோம், தண்ணி விடுறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அந்த அளவுக்கு தண்ணி உள்ள இறங்கலாம் கேட்டால் நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். அது இல்லாமல் சாயப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற வரலாம். இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. எங்க ஏபிஜிபியில் டெம்டன் நாட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு சாயப்பட்டு பண்ணும்போது காலையில் கலக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கு கலெக்டர் கொடுப்பாங்க. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேலை நாட்டுக்காக. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் இயற்கை வளங்களை நல்ல முறையில் விட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும், நம்ம கொண்டு போய் சேரும். இது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய கடமை. அப்போதான் அது ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி நம்ம வந்தாரு அடுத்த தலைமுறை எடுத்துக்கணும். அது மிக சிறப்பான விஷயமா. அடுத்தது உறுப்பினர் எண்ணிக்கை. உறுப்பினர் எண்ணிக்கைன்னு சொல்லும்போது உறுப்பினர் கேட்டாங்கன்னா ஏன் ஏபிசிக்கு மெம்பர் ஆகணும் நீங்கள் பேசி சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ட்ரெயின் மட்டும் இல்லை, இந்த டேட் சொன்னேன், மாவட்டம் சொன்னேன், நிறைய விஷயங்கள் ரேஸ் கேட்ட சொன்னாங்க, பல விஷயம் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். கேட்பாங்க நான் எங்கே உறுப்பினர் ஆகணும், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எங்கேனாலும் ஆகும்.
அவங்க மாதிரி அதையும் கொடுத்துட்டு இவ்வளோ இடத்தையும் கொடுத்து அவர் என்ன லாபம் நல்லது செய்வது என்பது அது வேறு நம்பிக்கை இந்த மாதிரி என்ன சொல்றது நிறையவே காணும் யாரும் யாரும் நிறைய பேர் அதை மேனேஜ் பண்ணிக்காம கிட்டத்தட்ட 15,000 மணி நேரம் உடையது. இப்போ நம்ம ஒரு மேனேஜர் உட்காந்துருக்காங்க ரமேஷ் பாபுஜி, அவருக்கு வர பென்ஷன் அதிகமான அமௌண்ட், அந்த பணம் முழுவதுமே அதை சமுதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, கம்பராமான கமிட்டி எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் அங்கெல்லாம் அதை எடுத்து சொல்கிறேன். ஃப்ரீ கான்ட்ராக்ட் இதெல்லாம் இந்த மாதிரி அந்த காலத்தில் தான் வந்தாங்க. இங்கே நம்ம சொல்லுவோம் விவேகானந்தர், ராமேஸ்வரம் சார், திருவள்ளுவர், நம்ம அந்த மாதிரி காலத்தில் அந்த மாதிரி நிறைய உதாரணத்துக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு நாட்டுக்கு இந்து பல்கலைக்கழகம், அதில் மதன் மோகன் மாலவியா அவர் தான் வந்து அதை ஆரம்பிச்சார். அவர் என்ன பண்ணார்னா கிங் ஆஃப் பிக்சர்ஸ் பிக்சர் எல்லாம் பண்ணி எடுத்து தானே அதே அவர் இருக்காரா. சுவாமி விவேகானந்த சிஷ்யை வந்து குருடா சிஷியை கேட்குறாரு. அதான் நீ சிக்கலாம் அந்த நிவேதில் என்ன பண்ணாங்கன்னா மிஷின் ஒரு 4-5 குழந்தைங்க எடுத்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு பணம் முடிக்கீங்க என்னென்ன கான்ட்ரிபியூஷன் வாங்கி அந்த குழந்தைங்க இந்த மாதிரி அனாதை குழந்தைங்க ஒவ்வொரு வீடாக சில பேருக்கு கான்செப்ட் கொடுக்குறாங்க. இப்போ செல்வந்த வீட்டுக்கு போய் கேட்டாங்க, அவர் என்ன நன்மை தான் தெரியல வந்தாலே கொலாபரேட் சார் அது சொல்லுவாங்க. ஆமாம் நிவேதிக்க சார் இருந்துட்டாங்க குழந்தைங்களா நம்ம அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அடிச்சுட்டா கேட்டோம் இல்லைன்னு சொல்லலாமா? அடிச்சுட்டா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம அந்த அடிச்சு எல்லாருமே தான் செய்வோம். அந்த அம்மா என்ன பண்ணி எழுந்தாங்க, அந்த செல்வத்தை பார்த்து சொன்னாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்குறீங்க. இந்த விஷயம் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க அது சொன்னால் சாப்பிட்டு நிறைய விஷயம் நம்ம இருக்குது. இந்த மாதிரி பண்ணாங்க. அவர் கடைசியாக என்ன பண்ணாரு, அவர் பிளாங்க் செக் எடுத்து கொடுத்தாரு. பிளாங்க் செக் ஃபில்அப் பண்ணி கடைசியாக அந்த இயக்கத்துக்கு அவர் உருவாக்க இந்தியாவில் எதுவும் கிடையாது. இன்னைக்கு பின்னாடி சார் வச்சுருக்காங்க. எத்தனை அடி வச்சுருக்காங்க? எத்தனை அடி வச்சுருக்காங்க? இந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடி இஸ் த வெரி குட் கிரிமினல் லாயர் வாதாடிருக்கார். 46 பேர் வாத நாட்டு வீரர்களுக்காக தூக்கு தண்டனையில் காப்பாற்றுறதுக்காக வாதாடிருக்கார். எப்படியோ அவர் அப்படி வாதாடிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கொஞ்சம் துண்டு சீட்டு அதை வாங்கி படித்து பார்த்தாரு. படித்து பார்த்து கைக்கு வச்சுட்டு வாதாடினார். எல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்போ எல்லாம் உட்காந்து ஜட்ஜி கேட்டாரு, நீங்கள் வாதாடும் போது ஒரு துண்டு சீட்டு இருக்காங்க என்னங்க அப்படின்னு அவர் சொன்னால், என்னுடைய மனைவி இறந்து விட்டாங்க, நீ உடனே போகணும், அவங்க இறந்துட்டாங்க, நான் எதுவுமே என்னால் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் இதை வாதாடினா நான் 46 பேர் உயிரினதை என்னால் காப்பாற்ற முடியும். உடனே அந்த ஆங்கிலேய சர்ச் உடனே நான் இதெல்லாம் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் காப்பாற்றேன் வாதம். நிறைய பேர் அதுவே பிரம்மகுமாரிகள் சங்கம் அவங்கெல்லாம் தெரியும். எப்படியெல்லாம் கல்லாயும் கஷ்டப்படும். ஸோ ரொம்ப அந்தளவுக்கு கஷ்டப்படலாம். நம்மளால் வந்து இந்த கன்சியூமர் எப்படியெல்லாம் செய்யணும்.
குறைஞ்சபட்சம் என்ன உறுப்பினர் ஆகும். உறுப்பினர் கூடிய கஷ்டம் இல்லை. 150 ரூபா சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க 4 விஷயம் தான். என்ன சொன்னாங்க? பெயர், அட்ரஸ், செல் நம்பர், டேட் ஆஃப் பர்த். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறத இங்கே ஒரு நல்ல விஷயம் சேரும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா முன்னாடிங்களும் அந்த அளவுக்கு கேட்க முடியாது. நம்ம அந்த அளவுக்கு அது கேட்க முடியும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வேறு விஷயம் என்னோட சீரியஸ் கப்பல் அப்படி பண்ணாங்க அவங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. நாட்டில் ஏபிஜிபி இளவாத இறக்கும் நுகர்வோர் இந்த நுகர்வோர் வீட்டு சொல்றத என்னன்னா ஒரே விஷயம் பண்ணுவோம். இங்கே விளம்பரம், அந்த விளம்பரத்தை கண்டு யார் விளம்பரம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வாங்க. எந்த நடிகரோ விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த விளம்பரம் வாங்குறாங்களா? ஆனால் நம்ம ஸோ விளம்பரத்தை பண்ணியாது. நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் வீட்டில் போனால் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என்னென்னா ஐசிவிக்கும் தாய் தந்தையினர் ஐசிவிங்காதே. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட சரிசமாக இருந்தது. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகம். சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகம். அவங்க விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க? அவங்க வந்து மாடர்னாக நினைக்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி எதுக்கு சொல்ல வரலாம்? சின்ன வயசுல இருந்து ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம தான் குழந்தைங்க என்ன பண்ணுறோம் சொல்லி கொடுக்குறோம். என்னது ஃப்ளை இன் அமெரிக்கா, பார்ன் இன் அமெரிக்கா அப்படின்னு பணியில போட்டுங்க. அது மனசில் வந்ததுன்னா கடைசியில் பாருங்க நிறைய பேர் சொல்ல கேளுங்க, இங்கேருந்து போனவங்க இல்லை 95% வரது இல்லை. எஸ், அந்த அடிக்ட் அந்த பழக்கிற வழக்கங்களுக்கு அந்த சீதோஷம் அந்த இடம் வந்து எல்லாமே அது கேப்சர் பண்ணி சுத்தமாக வரும். தயவு செய்து குழந்தைகளை படிக்க வைக்கும்போது இதெல்லாம் படிக்கணும், இதாக இருக்கணும்னு சொல்லி செஸ்லேயே அப்படியே டாக்டர் பண்ணிங்கன்னா அந்த சிந்தனை வாழ்க்கை இங்கேருந்து அவங்க போயிட்டோம்னா அப்படிங்க மாற்றணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனை வீடெல்லாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவ்வளோ ஊழல் ஒரு 10 நிமிஷம் பேசுறது அப்படியே கடன் தனியாக வந்து பணம் நிறைய இருக்கு, வீடு நிறைய இருக்கு, இடம் ரூம் நிறைய இருக்கு. ஆனால் என்ன முக்கியம்? தூக்கம் தானே முக்கியம். பையன் வந்து பணம் அனுப்பலாம், 7 வருஷம் ஆச்சு பையனாக பார்த்துக்கலாம். உண்மையான விஷயம். அதனால் குழந்தைங்களையும் நம்ம நல்ல முறையில் குழந்தைங்க நல்ல முறையில் வளர்ந்தால் தான் பண்ண முடியும். அதாவது எல்லா பொருளுமே கிடைக்குது. எந்த பொருள் நல்ல பொருள், எந்த பொருள் நல்ல பொருள் அதை நம்ம அவசியம். நீ நல்ல முடிவு அதிகமாக இருக்கும். இந்த ஃபுட் சேஃப்டி அவசியம் அவங்க சில விஷயம் எடுத்து சொல்லுவாங்க. வயசு இது ஒரிஜினல், இது சரியாகவே சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவை இடம் ஏற்படுத்தணும். தெரியுமா, மெம்பர்ஸ் அதிகமாக இல்லைன்னா நிறைய சாதனை பண்ணணும். மெம்பர்ஸ் அதிகமாக இல்லைன்னா என்ன ஆகணும்? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்தே பாரத் ட்ரெயின் அந்த ட்ரெயின் என்ன பண்ணாங்க வந்துச்சு. 5 நாள் வயது இருக்காங்க, இதே மாதிரி வயது இருக்காங்க. என்னென்ன தாம்பரத்தில் அந்த ஸ்டேஷன் தாம்பரத்தில் அதே மாதிரி மனசு கொடுத்து அந்த ட்ரெயின் அந்த தாம்பரத்தில் நிற்கிறது. தாம்பரத்தில் தாம்பரத்தில் பேப்பர் பண்ணிட்டோம். ரயில்வே கட்டம் கொடுத்தாங்க. கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன் மசம் சொல்கிறாங்க. தாம்பரம் ஸ்டேஷன் மசம் நைட்டு 9 மணிக்கு ட்ரெயின் வருது. ஏபிஜிபி சார்பாக 3 பேர் தான் சொன்னாங்க ட்ரெயினை ரிசீவ் பண்ணுறது தாம்பரம். ஆனால் இதை தெரிந்து கொண்ட அந்த ஊர் எம்எல்ஏ 100 பேர் வந்தாங்க. நாங்கள் காணாமல் போயிட்டோம். 100 பேர் தான். ஆமாம், உண்மை சரியான மழை. அது சிரிக்கிறத உண்மை. நாங்கள் காணாமல் போயிட்டோம். ட்ரெஸ்ஸிங் போட்டு எங்கே எடுக்கணும் அவங்க எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் எதுவும் கேட்டு யாரும் கொடுத்தது என்னங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக வந்துட்டாங்க. எங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்னே தெரியல. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, முன்னாடி
மெம்பர்ஷிப் அதிகமாக இல்லைன்னா வந்தே பாருங்க. இது நடந்த விஷயம். அதனால் தயவு செய்து எந்த இருந்தாலும் பொறுப்பாக நம்ம செயல்படணும். மெம்பர்ஷிப் பார்க்க ஒரே ஒரு விஷயம் தான் சுலபமாக சொல்லலாம். என்னென்னா தயவு செய்து பர்சனல் கான்டாக்ட் வந்தோடனே இப்போ ஏஜி மெம்பராக வரீங்களா இதுக்கு மேலே பணம் வயல் போயிடும். எடுத்தோடனே கேட்குறது ஒரு வீட்டில் எடுத்துருக்காங்க, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை, எந்த விஷயத்த நீங்கள் பாண்டிங் பாண்டிங் இருந்தால் தானே அவங்க வீட்டில் ஏதோ துக்க விஷயமோ சந்தோஷமான விஷயமோ நம்ம பார்த்து அது என்ன அது கூட சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி மீட்டிங் ஏபிஜிபி மீட்டிங் கூடும்போது எப்படி சொல்லியிருக்கேன், மீட்டிங் அன்னைக்கு இன்னும் வாட்ஸ்அப் அனுப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்னப்பா ஃபோன் பண்ணி சொல்லி வரவே சேர்த்தோம் சொன்னீங்களா? நான் சொன்னேன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்களா சரி, அந்த மாதிரி வேலை வரமாட்டேன். அடுத்த மாதம் மீட்டிங்னா ஒரு வாரம் நீங்கள் பேசணும். எடுத்தவொடனே மீட்டிங் வந்து வரவே மாட்டான். பெரிய தொல்லையாக இருப்பாங்க, ஃபோனை வச்சு அவங்ககிட்ட அந்த பர்சனல் என்ன எப்படி பேசலாம், அவங்க எது புரியுது முதல்ல முழுக்க அவங்க நல்ல தொடர்பு அப்புறம் உடனே. ஆனால் அந்த தொடர்பு இல்லைன்னா புரியல, சும்மா பிறந்த நாள் இருக்கும் அவருக்கு அது தெரிஞ்சிருந்தாரு. அப்புறம் அவர் கேட்பாரு மீட்டிங் அப்போ சார் இல்லை உண்மையை கேட்பாரு. ஒரு 2-3 விஷயம் நீங்கள் பர்சனலாக டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மீட்டிங் சொல்ல மாட்டாங்க, நீ ஏன் சொல்கிறேன் அந்த மாதிரி. அதனால் எந்த பணம் முதல்ல பர்சனல் டச் மீட்டிங் தான் முதல்ல மீட்டிங். அந்த சொன்னாங்க நிவேதித்தை என்ன பண்ணாங்க, எல்லாரும் கோவப்படும், நானும் கோவப்படும். இது பணம் கொடுத்து அடிச்சா அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எனக்கு கொடுக்க கொடுத்துறீங்க அந்த குழந்தை என்ன பண்ண அவங்க ஒரு வார்த்தை அடிச்சாவே அது நாளாக முடியும். ஒரு நாளைக்கு நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், பாண்டிச்சேரியில் காலத்தின் அருமை. காலையில் சூரியன் உதயமாகும்போது கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறாரு, 86,400 ரூபா கொடுத்து போகிறாரு. மரணம் வந்து கேட்பாரு, என்னப்பா பணம் வச்சிருக்கா 86,400 சார் கொஞ்சம் அதிகமாக கொடு கடவுள் சார், இல்லைப்பா நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. அதுதான் எல்லாருக்கும் தான், அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாலும் சரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரிய பதவியில் இருக்க சின்னவன் எல்லாரும் உயர்ந்தவன். கை வச்சிங்கன்னா அப்படின்னா பெஸ்ட் ஆகிடும். திரும்ப ஒரு 86,400 டெய்லி கொடுத்துருக்காரு. 86,400 என்ன கொடுக்குறாரு? என்னென்ன ஒரு மணிக்கு 60 ஒரு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு 3,500 செகண்ட்ஸ் அல்லது வினாடி 3,500 × 24 பெருக்கினீங்கன்னா 86,400 வரும். அதை நீங்கள் செலவு பண்ணுறதை வைத்து தான் நம்முடைய நாட்டுடைய இல்லை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு செகண்டும் இங்கே தான் நம்மளுடைய பெரிய கஸ்டமர் ரொம்ப பெரிய விஷயம். இங்கே தான் நமக்கு அதனுடைய வெயிட்டே தெரிய மாட்டேன். கன்சியூமர் ஃபாரினில் பாருங்கள், போனோம் 10 நாள் பண்ணிடுறோம். ஜப்பானில் 20 செகண்ட் பெரிய செகண்டு பெரிய பாட்டமாயிடுச்சு. 2 பேசுகிறாங்க ஜப்பான். அவங்க என்னென்னா டாலரன்ஸ் 20 செகண்ட் வரைக்கும் போட்டுவாங்க. 20 செகண்ட் மேலே போச்சுன்னா டிரைவரும் கேட்கல டைம் என்ன 20 செகண்ட் தான் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு அவங்க நேர மேலாண்மை கடைபிடிக்காமல் நம்ம பலகத்தில் முன்னேறிட்டோம். ஆனால் நேர மேலாண்மை இதே மாதிரி மற்ற இடம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய டெவலப் ஆகிடும். இந்த கன்சியூமர் விஷயத்தை டெவலப் ஃப்ரிட்ஜு ஏசி ப்ராப்ளம்னா உடனே முடிவாங்க. கம்பெனியாக வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த ஃப்ரிட்ஜை அப்படியே கொண்டுடுவோம், புது ஃப்ரிட்ஜை வச்சு போயிட்டே இருக்கும். இந்த பண்ணுவாங்களா? இல்லை சார் அதுக்கு இல்லை சார் அதுக்கு வரது இல்லை சார். அது காரணம் அவன் மட்டும் இல்லை, நம்மக்கிட்டே தெரியும். இன்னைக்கு நம்பர் 100 பேர் 50 சொன்னார். இந்த மீட்டிங் இதோட முடிஞ்சிடும், அடுத்த மாதம் தான் நீங்கள் பண்ணாரு. அந்த மாதிரி இல்லை, எவ்வளோ முழுமையாக நடக்கிற வரைக்கும் என்னது நீங்கள் வரணும். அது 3 மீட்டிங்காக இருக்கா, இல்லை 4 மீட்டிங்காக இருக்கா, 5 மீட்டிங்காக இருக்கா. வேலூரில் போயிட்டு 5 மீட்டிங் ஆச்சு.
45 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அவங்களே கேட்கலாம், சார் ஆரம்பிச்சலாம் இல்லை முடியாத குழந்தைங்க போயிட்டு தான். அதனால் தொடர்ந்து அதை சமைச்சு போகாதே இன்னும் வரவேற்கும் வந்துட்டு அவர் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மீட்டிங் இங்கே கோஆர்டினேட்டர் எல்லாமே இருப்பாங்க. மிக்க நன்றி. இந்த குழந்தைங்க பாட்டு நல்லா பாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இலை அடுத்த செப்டம்பர் மாதம் 3வது மாதமாக அறிமுகப்படுத்த நடைபெறும். அக்டோபர் செப்டம்பர் 3வது அறிமுகப்படுத்த. அது கேட்டு நீங்கள் அக்டோபர் மாதம் இந்த கோடூரில் வந்து கிளை துவக்கம். இது நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 100 நபர்களையாவது வரவழைத்தால் அகில பாரதத்திலிருந்து பொது செயலாளர் அவர்களை வரவழைத்து இந்த அகில பாரத இளைஞர் பஞ்சாயத்தை துவக்க விழாவாக சிறப்பாக கொண்டாடுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை அதனால் நீங்கள் ஒரு 100 நபர்களை எந்த மாதத்தில் நான் பயன்படுகிற செய்து காட்டுகிறோம். கண்டிப்பாக செய்து காட்டுகிறோம். அதற்கு உறுதுணையாக ஆரிய வம்சியா, நாயக் மகாஜனம், அப்புறம் லைட்ஸ் கிளப் ஆஃப் போலர், ரோட்டரி கிளப் ஆஃப் போலர் அனைவரும் அனைவரும் 100 பேர் நாங்கள் இருப்போம். நீங்கள் அப்பயே ஆர்கனைசேஷன் கொடுக்கணும். நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோம். போலர் சார்பாக இதை நாங்கள் வழிபோம். 3வது அறிமுக கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெறும் இருக்கும்போது அது அறிமுக கூட்டத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக 150 நபர்களை கொண்டு வந்தால் அகில பாரதத்திலிருந்து ஒரு தலைவரை வரவேற்று துவக்க விழாவை ஆரம்பிக்கலாம் என்று எம்என்ஜி சுந்தர் அவர்கள் நம்மளுக்கு வாக்குறுதியாளர். அதன் பிரகாரம் நாங்களும் அந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து அகில பாரதத்திலிருந்து பொதுச் செயலாளர் அருண் தேஷ்பாண்டே அவர்கள் வந்து துவக்கி வைத்தார். அந்த துவக்க விழாவிலேயே தான் அவர் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார். திருவண்ணாமலைக்கு ரயிலை கொண்டு வருவதற்கு உறுதி அளிக்கிறேன் என்று அப்பொழுதே அவர் சொன்னார். அவர் உறுதி அளித்த மாதிரி எங்களுக்கு ரயிலை கொண்டு வந்து கொடுத்தார். அதே மாதிரி நீங்களும் சிறப்பாக ஒரு 100 நபர்களை இங்கே ஏற்பாடு செய்தால் அவரை என்னிடம் கேள்வி வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த கூட்டத்தை நடத்தினால் அவர் வாயாலேயே உங்களுக்கு கோடூரில் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ரயில்களை வைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய கோவில் சார்ந்தால நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இருக்கிற நுகர்வோருடைய இது இல்லாமல் நம்மளுக்கு மெயினாக தேவை போக்குவரத்து. நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிரச்சனை நம்ம ஏதோ ஒரு நாட்டுக்கு திருவண்ணாமலை போடுவது ஏறாது. அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது ஒரு ஆள் போய் நம்ம சண்டை போடுறோம். இதே ஒரு குழுவாக போயிட்டு நம்ம ஏபிஜி மூலியமாக கேட்டோம்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பதில் சொல்லுவாங்க. அதுக்கு ரயில்வே துறையில் பஸ்ஸுக்காக போய் கேட்கலாம் கரெக்டாக. ரயில்வே துறையில் பிளாட்ஃபார்ம் கிட்ட கூட போடுது. அதுக்கு நம்மளுக்கு நேற்று கூட நானும் தனி நேற்று ஒரு வக்கீல் 15 வக்கீல் அவங்க ஒய்ஃப் வந்து பிளாட்ஃபார்மில் வந்துருச்சு. வந்துட்ட உடனே ஒரு வக்கீல் போய் கேட்குறாரு, என் ஒய்ஃப் ஏன் உட்கார வச்சுன்னு ஆர்பிஎஃப் கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறார், இது எங்களுடைய டியூட்டி, ஆர்பிஎஃப் டியூட்டி. நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்களா இல்லை வண்டியில் வந்தீங்களா எதுக்கு எப்படிமா தெரியணும்னு ஒரு 15 வக்கீல் போய் அப்படியே பிரச்சனை கொடுக்குறாரு. என்ன ஏன் இந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடாது, நீங்கள் யார் இருக்கலாம், அவங்களுக்கு நாளைக்கு வக்கீலாக இருக்கலாம். அவங்க வந்து ரயில்வே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வேதியில் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு பயம். நாளைக்கு நம்ம ஒரு வண்டி போகணும், ஏதோ ஒன்று பண்ணணும், அந்த ஆர்பிஎஃப் டைம் ஊரில் அதை நிறுவனம் பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமும். நான் எமோஷனல் கூட தெரியும். காலையில் என்ன சொல்லுவேன், ஏன் இது மாதிரிலாம் கேட்டால் சொல்லுவேன். நான் ஏதோ சொல்லியிருக்கேன்.
அந்த வண்டியில் எடுத்து அவங்களை ஏற்றலாம். அவங்க 75 பேர் அந்த வண்டியில் ஏற்றி அன்னைக்கு இவங்களை சிறப்பாக அனுப்பணும் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விடக்கூடாது. நம்ம வண்டி நிற்கணும். இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் ஒரு அச்சீவ்மெண்ட்டோட வச்சு ஒரு இன்வால்மெண்ட்டோட 100 பேர் சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதான் என்ன சொல்கிறேன், ஐயா தெரியும். ஆமாம் அதான் சொல்கிறேன். நம்ம வந்து அப்படியே எப்படின்னா ஆமாம் மாதிரி அது அவருக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம பற்றி ஐயா தெரியும். இது வந்து பெரிய விஷயம். ஆனால் இதை ஆரிய வயசாக இருக்கக்கூடிய ஐயா பூச்சைக்கு இருக்காரு, தேவன் சார் இருக்காரு, அண்ணன் இருக்காரு. இவங்க லாஸ்ட் மீட்டிங்கு இவங்களுடைய சார்பாக தலைமையை நாங்கள் நடத்தப்போம். இந்த இடத்துல 3வது அன்றைக்கி அந்த 100 பேர் இதை வச்சு நீங்கள் ஆத்தரைசேஷன் கொடுத்து நாங்கள் வாங்கலை. நான் 100 பேர் இதுக்கு லைஃப் கிளப்புக்காக சூரிய கூட சொல்லுவோம். எல்லாரும் நம்மளுக்கு கூட்டு நிற்க வச்சுருக்கோம். 100 பேர் நிற்க வச்சு நாங்கள் இது பண்ணுவோம். ஆனால் இன்னொன்று கேட்டீங்கன்னா 100 மெம்பர்ஸ்லாம் எங்களால் சேர்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ பேர் எங்களால் மேய்க்க புதுசாக கிடையாது, நல்ல மேய்ப்பர். ஆனால் அது 20 பேர் இருக்கும். ஒருத்தவர்கள் ரஜினி சொல்கிற மாதிரி 100 பேர் சமம். கரெக்டாக 100 பேர் சமம். நீங்கள் கேட்குற அச்சீவ்மெண்ட்டு நாங்கள் மோதல் இருக்காது. சின்ன வயசுலேருந்து அவங்க பப்ளிக் சர்வீஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் நிறைய சாய்டாக இப்போது இவங்களாம் வந்து ஆரிய வயசாக இருக்காங்க. அவங்களும் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய. ஏன்னா அதில் நான் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அதனால் அவங்க சர்வீஸ் அந்த கேஸ்டே சர்வீஸில் இருக்கு. அதனால் இது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாது, நம்ம பவர் தெரியாது. ஒருத்தர் வந்து 3 பேர் நம்ம இந்த 20 பேர் நம்ம அச்சீவ் பண்ணி எப்படி கொண்டு அதை வரகின்ற மாதத்தில் அந்த 3வது மீட்டிங்கில் நம்ம இவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அதை நம்ம வாங்கிக்கணும். ஆர்கனைசேஷனை வாங்கிக்கணும். இதுக்காக நீங்கள் நல்லா ஒருங்கிணைந்து செய்யணும். அதே மாதிரி காந்தியன் வந்து 2வது மீட்டிங் வந்து அவர் நாயக மகாஜன சங்கத்தை அவர் மூலியமாக 20 பேராக இருக்க முடியும். அண்ணன் நான் கேட்கிறேன். அது இந்த மீட்டிங்கை பற்றி எல்லாத்தையும் பேசி மெம்பர்ஸ் எல்லாம் மெம்பர்ஸ் சேர்த்தோம். இதை பற்றி டிஸ்கஸிங் பண்ண சொல்லு மெம்பர்ஸ். நீங்கள் செய்யுங்க பண்ணலாம். அதை பற்றி ஐயா குரூப் சேர்த்து எல்லாரும் போட்டோஸ் எல்லாமே போட்டு முதல்ல மெம்பர்ஷிப் வாங்கி எல்லா நம்பர்ஸும் வாங்கிக்கிறோம். வாங்கின பிறகு குரூப் ஆரம்பிச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். சேர்த்துட்டேன்னு வச்சுக்கா எல்லாருக்கும் போவோம். சேர்த்து எல்லாருமே இப்போ நீங்க சேர்ந்த மெம்பர்லாம் இப்போ அந்த குரூப்ல இருக்குல்ல, அந்த குரூப்ல ஆட் பண்ணி அந்த மாதிரி மெசேஜ் வந்து இருக்கும். இப்போ எனக்கு ஏதாவது மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கும். குரூப் ஆரம்பிக்கிறதே ஓகே சொல்றா. ஒவ்வொரு நாங்கன்னா அந்த இது ஒரு இது ஏடிஜிபி போடு. எஸ்டிபி போடு. யாருமே கிடையாது. எஸ்டிபி ஏபிஜிபி போடு. அது மட்டும் ஒரு ஒரு வாட்ஸ்அப் ஆரம்பிச்சு உறுப்பினர் சேர்த்து ஒரு விஷயம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஐயா அனுப்புறாரு. இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் லைன்ஸ் அவங்க எல்லாருடைய ஃபோன் நம்பரு அவங்க பேர் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்போ மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் மீட்டிங் கூட ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும். வாட்ஸ்அப் வரும். டைம் பாஸ் மெசேஜ்லாம் போட்டது நம்பர் மட்டும் அட்மின் இதே குரூப்பில் பார்த்துட்டே போய் தொந்தரவாக அது நம்ம அட்மின் வந்து ஒரு லெவலில் வச்சுட்டு நம்பர்கள் மட்டும் போனாலும் மெம்பர்ஷிப் பொறுத்தவரை விட இந்த நோட்டீஸ் கொண்டு போகிறோம். இது வந்து முன்னாள் தலைவர் மாநில தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் அவருடைய
பொண்ணு பொருளாளராக இருக்கிற அவருடைய பொண்ணு கொடுத்துருக்கோம். இந்த அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் ஏதாவது ஜிபே அனுப்பிவிடணும். அந்த பொண்ணு ஜிபே அனுப்பிவிட்டு உடனே அந்த இன்னொரு வாட்ஸ்அப்பில் அந்த ரோஸுக்கு அவர் அனுப்பிவிட்டோம்னா ஆன்லைனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். டேரெக்டாக அவங்களுக்கே ஒரு கலந்து போவோம். நேரடியாக அந்த எந்த ஒரு போடுறோமோ அந்த நம்பருக்கு மெம்பர்ஷிப் கார்டு உங்களுக்கு டெவலப் போகும். உங்களுக்கு ஒரு தகவல் போகும். ரெண்டுமே வரும். அந்த ஐடி கார்டை போட்டுக்கலாம். அந்த ஐடி கார்டு வச்சு மெம்பர்ஷிப் கார்டு இஷ்யூ பண்ணுவார். கார்டு ஒன்று இஷ்யூ எடுத்துக்கலாம். சைஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கலாம். பெருசாக எடுத்துக்கலாம். ஆன்லைனில் வந்து நம்மளே எடுத்து எதுவுமே வந்து ரைட்டில் கிடையாது. ஆன்லைன் அந்த மாதிரி போட்டு முடிச்சா ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா கூட இந்த இதுனாக்கா கொஞ்சம் பயப்படுவோம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாலும் போட்டுருக்கு எதாவது சிக்கல் பண்ணுவோம் ஒரு பயம். கரெக்டாக சேர்த்து எல்லாருமே போட்டு வரக்கூடிய கூட்டம் வந்து ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் நம்முடைய பலத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இது வந்து அறிமுக கூட்டம் 1 2. ஆனால் 3வது கூட்டம் வந்து இந்த போலருடைய நம்முடைய ஆற்றலை பலத்தை காண்பிக்கக்கூடிய கூட்டமாக அமைந்திருக்கும் போது வேறு எதுவும் மாநிலத்தில் வந்திருக்காங்க அட்டவணை யாராவது அது ஒரு நிர்ணயம் ஆகும். வரும்போது சரி நிச்சயமாக வந்து சரியாக சாதிக்கக்கூடிய ஒரு கிடையாது வரும். அதோட சந்தேகம் கிடையாது. சரியாக கொண்டு வரலாம். நன்றி தெரிவித்துக் இந்த கூட்டத்தை நிறைவு செய்து ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து போன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. இங்கே வருகிற சிறப்பு நம்முடைய மாநில தலைவர்கள் அனைத்து உறுப்பினர்கள் எல்லாமே பெரிய பொறுப்பு டிப்யூட்டரே சொல்லுவோம். பிரமுகர்களாக தான் இங்கே வந்துருக்கேன். ஒவ்வொரு துறையிலும் 100 பேர் இருக்காங்க. 100 பேர் நான் கம்மியாக சொல்கிறேன். இந்த சமுதாய கூட்டம் போனால் ஏகப்பட்ட பேர் கொண்டு வர முடியும். அதனால் சுலமாக சாதித்து வரக்கூடிய கூட்டத்தில் வந்து அவசியம் 100 பேருக்கு மேலே இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து மாதிரி ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அதாவது கொண்டு வந்து ஒரு பேச்சு மாதிரி அவரை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்கம்மா. அப்படியே சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. எனது பெயர் சோமராஜன். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெறுகிறேன். பொதுவாக 75 ரூபாய். தேவைகள் நான் எல்ஐசி சீனியர் பிரான்ச்சில் போடுவது மேக்ஸிமம் என்னால் படிக்க சர்வீஸ்லாம் செய்திருக்கேன். ஆரிய சமாதி மற்ற லைஃப்பில் ரூபாய் இருக்கோம் இது மாதிரி இருக்கோம். இப்போ வந்து சின்ன வயதுக்கு நிறைய சர்வீஸ் பூச்சிக்கு ஸ்வீட் கடை அந்த எப்படி சொல்கிறது இருக்கிறோம். அது போய் 45 வருஷம் மரியாதையாக இருக்கிறோம். எல்லாமே வியாபாரிகள் எல்லாம் செய்வோம். எங்களுக்கு தலைவர் நீங்கள் அதை சொல்லுங்கள். சொல்லுங்கள். மணியரசன் செக்ரட்டரியா? இல்லை சமாஜத்துக்கு செக்ரட்டரி போதும். அதே சொல்லுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நான் வந்து 25 வருஷமாக லைஃப் பண்ணுறேன். நிறைய சர்வீஸ் வந்து ரொம்ப இருந்துச்சுங்க. 2 வருஷமாக பண்ணியிருக்கேன். பொதுவாக எந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து எல்லாம் ஃபேமிலி மாதிரி எல்லா சர்வீஸும் நான் கலந்துப்பேன். எனக்கு இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப நான் இருக்காங்க. அவர் நான் சூரிய பிரகாஷ் அவர் குறைச்சா ஒரு வாரமாக வந்துருவோம் ஃபோன் பண்ணாரு. என்னால் வர முடியல. தயவுசெய்து தப்பாக நினைக்காம நான் இதே பற்றி என்னால் நீ சொல்லுங்கம்மா. நன்றி வணக்கம். ஆனால் இதில் ஆர்டிசி கொடுத்துருங்க. நாங்கள் 100 பேர் சேர்ந்து எல்லாருமே பண்ணலாம். அதே 60 இருக்காங்க. அவங்க எல்லாருமே செய்வாங்க. இந்த மாதிரி
பொது வாய்ப்பு எல்லாருமே வருவாங்க. அதுதான் நான் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் போலூரில் அரிசி கடை வச்சிருக்கேன். 45 வருஷமாக ஒரே இடத்துல ஒரே பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். பொது சேவை வந்து நல்லபடி நடந்து செய்துட்டே இருப்பேன். என் பேர் வந்து ரியல் எஸ்டேட் பொது என் பெயர் மோகன்குமார். என் பெயர் மோகன்குமார். லட்சுமி கந்தமணி இருவரும் நாங்கள் 25 ஆண்டுகளாக ஐக்கியம் செய்து வருகிறோம். இதுவரைக்கும் 1,50,000 பேருக்கு 1,50,000 பேருக்கு இந்த மாதத்தை 1,50,000 பேருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை கோயம்புத்தூருக்கு போவதற்கு சென்னை போடும் திரும்பும் வரை எங்களுடைய சிவபாரன் உங்களுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு போலூரில் இருதய அறுவை சிகிச்சை முகாம் நடத்தினோம். போலூரில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஏறக்குறைய நிபுணர் ஹாஸ்பிட்டல் சென்னை டாக்டர்ஸ் சொந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸை கூப்பிட்டு பேசி இருக்க வச்சு 600 மெம்பருக்கு இருதய அறுவை சிகிச்சை செக் செய்து அதில் 40 பேரை செலக்ஷன் பண்ணி 5 பேருக்கு 3 நாளிலே இமீடியட்டாக பைபாஸ் சர்ஜரி பண்ணி 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியாது. ராஜேந்திரன் பார்த்தாங்க ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியாது. 2 வாட்டி வந்து இங்கிருந்து கூட முடிச்சு ஆப்ரேஷன் பண்ணி 5 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு. 15 பேருக்கு இங்கிருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி குறைந்த கட்டணத்தில் 40,000 பொது சேவைன்றது எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஒரு 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலமாக 1924 வந்தேன். 40 ஆண்டு காலம் பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1924 95 வரையும் லியோ கம்பெனி இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் கம்பெனி மாறிடும். ரைஸ் கம்பெனி வந்து ரைஸ் கம்பெனி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஐக்கியாபன்றது பிரதி மாதம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கம்பல்சரி 375 கேஸ் கம்பல்சரி மாதம் போகும். எவ்ரி மந்த் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் ஜோன் கேட்ராக்ட் இல்லாத ஜோன் ஆகிடுது. அதுக்கே கரெக்டாக கொடுத்து சொல்லியிருக்காரு. கேட்ராக்டே இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கேட்ராக்ட் இல்லாத ஜோன் உங்களுக்கு கொடுப்பாங்க. பெங்களூர் அப்புறம் மைசூர் வந்து வராது. ஒரு வீட்டை வந்து வீடு கொடுத்து கண் பரிசோதனை செய்யறதுக்கு 50 ரூபாய் குறைந்த கட்டணம். 50 ரூபாயில் கட்டணம் ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி இங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூர் கான்ஃபரன்ஸ் பண்ணி அவங்க கோயம்புத்தூர் இங்கிருந்து போய் ஒரு சிரமம் வீடியோ கான்ஃபரன்ஸே காமிச்சு எல்லா ஒர்க்கும் இங்கே விட்டுருவோம். ஒன்லி பேஷண்ட் ஏற்றி அனுப்ப தான் திரும்பி அனுப்பி இறக்கி விட்டுருவோம். இதான் வேலை. ஸோ அதனால் பொது சேவையில் ஈடுபாடு அதிகம். இந்த போலூரில் இந்த எஸ்பிஐயில் நீங்கள் அடுத்த கூட்டத்தில் 150 பேர்